இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். காலை வேளையிலே தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கட்டும். தேவன் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய சரீர பிரகாரமாய் நாம் ஒருவேளை நம் தூரமாக இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்திலே தேவ பிரசன்னத்திலே நாம் எல்லாரும் ஒன்றாக கூடியிருக்கிறோம். நம்ம நடுவிலே ஆண்டவருடைய வல்லம் இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி நல்ல ஸ்தோத்திரத்தோடு விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தை காத்திருப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு தன்னுடைய வசனத்தை அனுப்பி நம்மோடு கூட பேசுவார். Praise the Lord. Hallelujah. Amen. Amen. నెట్ కడిగి వదిలిమ ரெக்கார்ட் பண்ணிருந்தேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நாளிலே நாங்கள் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்திலே நாம் கூடியிருக்கிறோம். சபைகளுக்கு போய் நாம் ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நமக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்கிற ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்து இந்த வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நாளிலே ஒரு வசனத்தை நாம் எல்லாரும் வாசித்து இந்த வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மார்க் 16ஆம் அதிகாரம் 1 to 4 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலமி என்பவளும் அவருக்கு கந்த வர்க்கம் வேண்டும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறை இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று ஒரு ஆச்சரியமான காரியத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறை இடத்தில் வந்தார்கள். 2ஆம் வசனம் சொல்கிறது, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல, அண்ட சராசரங்களுடைய பாவங்களுக்காக எல்லா மனுக்குலத்தையும் மீட்கும்படி, எல்லா மனுக்குலத்தையும் ரட்சிக்கும்படி, எல்லா மனுக்குலத்தினுடைய பாவத்திலிருந்து விடுதலையாகும்படி இயேசு இந்த பூமியிலே வந்து மரித்து எல்லாருடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து அவரை அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட நிலைமையிலேயே நான் உங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்துட்டேன், பாவத்திற்கு உங்களை விடுதலையாகிட்டேன் என்று சொல்லி ஒரு மண்ணோடு மண்ணாய் போய்விடாதபடி இயேசு தாம் சொன்னபடியே 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். யூதர்கள் நினைத்தார்கள், இயேசு சிலுவையில் அடித்து விட்டோம், அவருடைய சரித்திரம் இதோடு முடிந்து விட்டது என்று யோசித்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு உயிரோடு கூட எழுப்பினார். ஒரு புதிய சகாப்தத்தை உண்டாக்கும்படி, ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும்படி, ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கும்படி இயேசு உயிரோடு கூட எழுப்பினார். இயேசு இந்த பூமியில் இருந்தபோது நான் உயிர் தருவேன் என்று நம்முடைய சீஷர்களுக்கு எல்லாரும் சொன்னார். ஆனால் ஒருவரும்
அதை குறித்து அவ்வளவாய் அறிந்து கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இயேசுவை அடக்கம் பண்ணின அந்த கல்லறைக்கு இயேசுவினுடைய சரீரத்திற்கு கந்தவர்க்கம் இடும்படி ஒரு சில சகோதரிகள் கொண்டு சேர்ந்து கொண்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். புறப்பட்டு போய் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருந்தாங்க. என்ன பேசினாங்க அப்படின்னா, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று அவங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். ஏனென்றால் அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 4 வசனம். இயேசுவை பார்க்கும்படி வருகிறார்கள், இயேசுவை தரிசிக்கும்படி வருகிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்துல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, அந்த கல் எப்படி தள்ளப்படும்? அந்த கல்லை நமக்காக புரட்டி தள்ளுகிறவன் யார்? அந்த கல்லை புரட்டினால்தான் இயேசுவை பார்க்க முடியும். அந்த கல் புரட்டப்பட்டால்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை நம்ம பார்க்க முடியும் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார். ஏன்னா அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது, மிகவும் பெரிதாயிருந்தது. இந்த காலவேளையிலே நான் உங்களோடு பேசப்படும் ஒரு வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை பார்க்க வேண்டுமானால், அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, அவரை தரிசிக்க வேண்டுமானால், அவரை ஆராதிக்க வேண்டுமானால், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள இறங்கி வர வேண்டுமானால், நமக்குள்ள சில கல் இயேசு நமக்குள்ள எழும்பாதபடி, இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இறங்கி வரக்கூடாதபடி சில கல் அடைக்கப்பட்டிருக்கிறது, சில கல் வச்சு மூடப்பட்டிருக்கிறது. அந்த கல் புரட்டப்படும் போதுதான், அந்த கல் நமக்காக புரட்டி தள்ளப்படும் போதுதான் இயேசுவை நம்ம பார்க்க முடியும். அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய கேள்விக்குறி, அந்த கல்லை யார் புரட்டுவான்? அந்த கல்லை யார் புரட்டுவான்? அந்த கல்லை நம்ம எல்லாரும் இயேசுவை பார்க்கும்படி வந்துட்டோம். நம்ம கையில ஏதோ நம்மளால நம்ம கையில் இருக்கிற கந்த வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவுக்கு கொடுக்கும்படி, ஏன்னா இயேசுவை பார்க்கும்படி நம்ம வந்திருக்கிறோம். ஆனா அந்த கல் எப்படி புரட்டப்படும்? கல் புரட்டப்பட்டால்தான் இயேசுவை பார்க்க முடியும். கல் புரட்டப்பட்டால்தான் இவங்க கல்லறைக்குள்ள போக முடியும். அந்த கல் புரட்டப்பட்டால்தான் கல்லறைக்குள்ள போய் என்ன நடந்தது என்பதை அவர்களால் பார்க்க முடியும். அந்த கல் எப்படி புரட்டப்படும்? எப்படி புரட்டப்படும்? பெரிய கேள்விக்குறியோடு போறாங்க. ஏனென்றா அந்த கல் ரொம்ப மிகவும் பெரிய, வேதம் அப்படிதான் சொல்லுது. 4 வசனம், அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. ஆனா ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது, அவங்க சில நேரத்துல நம்ம உட்காந்து சில காரியங்களை அறியாம பேசிட்டே இருப்போம், ஏறிட்டு பார்க்க போது வேதம் அப்படிதான் சொல்லுது, அவர்கள் மேல நோக்கி பார்க்க போது, அவர்கள் மேல பார்த்த போது, வேதம் அப்படிதான் ஏறிட்டு பார்த்த போது, அது வரைக்கும் அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க? பூமிக்குரியதையே பார்த்துட்டு அப்படியே என்ன நடக்க போது, கல் எப்படி புரட்டப்படும், இதையே பார்த்துட்டு போறாங்க. ஆனா அவங்க ஏறிட்டு பார்த்த போது அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அந்த கல் எப்படி புரட்டப்பட்டது? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளினான். கல்லை புரட்டி தள்ளினான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவை பார்க்க கூடாதபடி, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் தரிசிக்க கூடாதபடி, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி ஏதோ ஒரு கல் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ, யார்தான் அந்த கல்லை புரட்டுவாங்களோ என்ற ஒரு கேள்விக்குறியோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. நல்லது, நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீங்க பார்க்க வேண்டியது மேல் நோக்கி பார்க்கணும், கண்களை ஏறிட்டு பார்க்கணும். ஒத்தாசைப்படும் பர்வதங்கள் அவர், ஏறிட்டு பார்க்கணும், அவரை பாருங்க. வாசல்களே, வேதம் அப்படிதான் சொல்லி, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். அந்த வாசல்களை உயர்த்துங்க, தலைகளை உயர்த்துங்க. அப்படி உயர்த்தும் போது ஆண்டவர் ஒரு தேவதூதனை அனுப்புறாரு. ஒரு தேவதூதன் வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளினான். கல்லை புரட்டி தள்ளினான். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டுமானால், அவருடைய உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில புரட்டி தள்ளப்பட வேண்டிய ஒரு சில கல் உண்டு. அந்த கல்லை புரட்டி தள்ளப்பட்டாதான் இயேசுவை நீங்க பார்க்க முடியும், இயேசுவை பார்க்க முடியும். ஒருவேளை நான் சொல்லுகிற காரியம் ரொம்ப சின்னதா இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கையில இயேசுவை காண முடியாதபடி அந்த கல் மிகவும் பெரிதா இருக்குது. இதெல்லாம் சாதாரணமான காரியம் தானே, இதெல்லாம் ஒரு சாதாரணமா நாங்க பார்க்குற காரியம் தானே, இதெல்லாம் நாங்க தெரிஞ்சு இருக்கிற காரியம் தானே
அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நீங்கள் காணக்கூடாதபடி, இயேசுவை நீங்கள் பார்க்க கூடாதபடி அந்த கல் மிகவும் பெரிதாக இருக்கிறது. கல் மிகவும் பெரிதாக இருக்கிறது. ஒரு 3 விதமான கல்லை குறித்து நான் பேசி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இதே சந்தர்ப்பம், இதே சூழ்நிலை, இதே ஒரு யோசனையோடு கூட 2 சீஷர்கள் புறப்பட்டு போறாங்க. அவங்க இயேசுவை காணக்கூடாதபடி அவங்களுக்குள்ள இருந்த கல், அவங்களுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த கல் என்ன, அதை குறித்து நான் உங்களோடு பேசினேன். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அல்ல ஸ்தோத்திரம் 13ஆம் வசனத்திலிருந்து நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவை குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கும்படி அநேக சகோதரிகள் போறாங்க, ஸ்திரீகள் போறாங்க. கல் புரட்டப்பட்டிருக்கிறத பார்க்குறாங்க. இயேசு அவர்களோடு கூட பேசுறார். இயேசுவை அவங்க தரிசிக்கிறாங்க. தேவதூதனை அவங்க தரிசிக்கிறாங்க. தேவதூதன் இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் இங்க இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இயேசுவை அவங்க தரிசிக்கிறாங்க. இயேசு அவர்களுக்கு எல்லாம் தரிசனமாக. ஆனா இயேசுவோடு கூட இருந்த 2 சீஷர்கள் அவங்க எம்மாவு என்கிற ஒரு ஊருக்கு போறாங்க. எருசலேமில் இருந்து 8 மைல் தூரத்துக்கு அதிகம் உள்ள ஒரு ஊருக்கு, அவங்க எம்மாவு என்கிற ஊருக்கு, கிராமத்துக்கு அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, இயேசுவை என்ன செஞ்சுட்டாங்க? இயேசுவை அடிச்சுட்டாங்க, இயேசு உயிர்த்தலையே, இயேசுக்கு என்ன நடந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே போறாங்க. இயேசுவும் அவர்களோடு கூட கடந்து போறாரு. அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில இயேசு நம்மோடு கூட வர்றாங்க, ஆனா நமக்கு தெரியல. எதையோ பேசிட்டு போறோம், எதையோ புலம்பிட்டு போறோம். அப்படி அவங்க புலம்பி போய் கொண்டிருக்கும் போது இயேசு அவர்களோடு கூட நடந்து போகும்போது 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. சரி, இயேசுவை அவங்க பார்க்க கூடாதபடிக்கு, இயேசுவை அவர்கள் தரிசிக்க கூடாதபடி அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு இருந்த முதல் கல் என்ன தெரியுமா? அறியாமை என்கிற ஒரு கல். அறியல, இயேசு கூட வராரு, இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு, இயேசு தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட எழுதிட்டாரு. உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசுவினுடைய வல்லமை, ஸ்தோத்திரம், அவங்களுக்குள்ள கடந்து வருது. இயேசு அவர்களோடு கூட தான் போறாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடாதபடி அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பெரிய காரியம் என்ன, பெரிய கல் என்னன்னா அறியாமை என்கிற ஒரு கல். இன்னைக்கு நிறைய பேர் யோசிப்போம், அறியாமை தானே பிரதர், இது எப்படி பிரதர்? ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. இன்னைக்கு இயேசுவை நாம் அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அறியாமை என்கிற ஒரு பெரிய இருள். ஏன் நம்ம இயேசுவை அறிந்து கொள்ள முடியலன்னா அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை தரிசிக்க கூடாதபடி இருக்கிற ஒரு பெரிய கல் என்னன்னா அறியாமை. அந்த அறியாமை என்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் வருதுன்னா கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிரபஞ்சத்தின் அதிகாரியாகிய பிசாசானவன் அநேகருடைய மனதை குருடாக்கி போட்டான். ரட்சிக்கப்பட்டவர்களை மட்டுமல்ல, உலகத்தான மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களை கூட மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட ஒரு அனுபவம், கண்கள் மறைக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம். கண்களிலே பார்வை இல்லாத ஒரு காரியம், கண்கள் மறைக்கப்படுகிற ஒரு காரியம். நீங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே இந்த அறியாமை என்கிற கல் எங்களை விட்டு விலகட்டப்பா, அந்த கல் எங்களை விட்டு நீக்கப்படட்டும், அந்த கல் புரட்டி தள்ளப்படட்டும். மனது ஒருவேளை குருடாக்கப்பட்டிருக்குமானா, ஏசப்பா எபேசியர் 1:19 வாசிக்கிறோம், அவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை தருகிற கர்த்தர்.
பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உலக பிரகாரமான மனிதர்களுடைய கண்களை பிசாசு குருடாக்கி போட்டு அவங்க எல்லாம் உண்மை எது பொய் எது அவங்களால தெரிந்து கொள்ள முடியல. எல்லாமே ஒண்ணுதானே அப்படி சொல்றாங்க. எது உண்மை, எது பொய், எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட் என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. எந்த பொருளை எடுத்தீங்கனாலும் அதுக்கு ஒரு டூப்ளிகேட் உண்டு. அது மாதிரி உலகத்தை உண்டாக்கின தெய்வத்துக்கும் டூப்ளிகேட் உண்டாக்கினான் பிசாசு. இப்ப இதுல உண்மை எது பொய் எது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாதபடி அவருடைய கண்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. மனதை குருடாக்கி போட்டான். ஆனா இயேசு பூமியில வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகி இயேசு நமக்குள்ள வந்தார். இயேசு நமக்குள்ள வந்தார். வந்து நம்முடைய இருளை எல்லாம் நீக்கினார், அறியாமையை நீக்கினார். நம்முடைய மனக்கண்களை இயேசு திறந்தார். ஆனா மனக்கண்களை திறந்த இயேசு, மனக்கண்கள் திறக்கப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்தில் அறியாமை என்கிற கல் இன்னும் இயேசுவை சரியா அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ளக்கூடாதபடி அந்த கல் அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்தார். நம்ம சொல்றோம் கண்கள்லாம் எங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஒரு முறை ஒரு வேடிக்கையான சம்பவத்தை ஒரு தேவ மனுஷன் சொன்னார். 2 கண்கள் தெரியாத ஒரு மனிதன் கையில ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு ரோட்டில் நடந்து போய் கொண்டிருந்தார். ரோட்ல பலர் அவரை பார்த்துட்டு போறாங்க. ஆனா ஒரு மனுஷன் பார்க்கறான், ஒரு கண்ணு தெரியாத மனுஷன், எப்படி 2 கண்ணுமே தெரியாது, அவருக்கு விளக்கு எந்த விதத்திலும் பயன் இல்லையே, அப்படின்னா எப்படி ஏன் விளக்கு அவர் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு கேட்டபோது அவர்கிட்ட போயிட்டு, ஐயா உங்களுக்கே கண்ணு தெரியாது, கையில எதுக்கு ஐயா விளக்கு எடுத்துட்டு போறீங்க, கையில எதுக்கு ஐயா வெளிச்சத்தை எடுத்துட்டு போறீங்க? அந்த கண் தெரியாத மனுஷன் சொன்னாரு, ஐயா எனக்கு கண்ணு தெரியாது, நல்லது, எனக்கு கண்ணு தெரியாது, உண்மை, எனக்கு கண்ணு தெரியாத எனக்கு இந்த வெளிச்சத்தினால ஒருவேளை பயன் இல்லாம இருக்கலாம், ஆனா கண்ணு தெரியுதுன்னு சொல்றான் பாருங்க, அவன் என் வாழ்க்கையில வந்து என்னை மோதிட்டு போயிடுறான், என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடுறான். ஆகவே அவர்களிடமிருந்து என்னை விடுதலையாக தான் இந்த விளக்கு நான் எடுத்துட்டு போறேன். உலக பிரகாரமான மனுஷர்களுக்கு கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது ஓகே, ஆனா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவ சபையில் இருக்கிற அநேகருடைய கண்கள் இன்னைக்கு குருடாக்கப்பட்டிருக்கிறது. இவங்க எல்லாம் இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள், எம்மாவூர் சீஷர்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசுனுடைய வார்த்தையை கேட்டவர்கள், இயேசுனுடைய வசனத்தை கேட்டவர்கள், இயேசுவோடு கூட பேசினவர்கள். ஆனா இப்ப இயேசு அவங்களுக்கு தெரியல, கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது? ஏன் ஜனங்களுடைய கண்கள் மறைக்கப்படுகிறது? யோவான் எழுதின சுவிசேஷத்துல இயேசு ஒரு அழகான சம்பவத்தை, ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. யோவான் 12ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றார். சிலருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், கண்கள் குருடாக்கப்படுகிறது. தேவ பிள்ளைகளுடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது. ஏன்? அவர்கள் கண்கள் இருந்தும் காணக்கூடியவர்களை அவர்கள் கண்கள் இருந்தும் அவர் யாரை பார்க்கணுமோ அவங்கள பார்க்காம தேவையில்லாத காரியத்தை பார்த்துட்டு இருக்காங்க, தேவையில்லாத காரியத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு அழகான காரியத்தை 35ஆம் வசனத்தில் சொல்றாரு, அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாம். ஏன் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கண்கள் குருடாக்கப்படுகிறது? இயேசுவோடு கூட இருந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், இயேசுவை அறிந்திருக்கிறோம், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சபையில பங்கு பெறுகிறோம், எல்லாம் இருக்கு, நமக்கு எல்லாம் இருக்கு, விசுவாசிகள் என்கிற பெயர்லாம் இருக்கு. ஆனா கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அறியாமை என்கிற கல் இன்னும் அப்படியே இருக்கு. இயேசுவை இன்னும் சரியா அறிந்து கொள்ள முடியல. காரணம் என்ன தெரியுமா? விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நல்ல கவனிங்க, ஒளி நடத்துக்கு வந்திருக்கிறோம். இருளிலிருந்து, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி நடத்துறதுக்கு நம்ம கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நம்ம ஒளியிலே நடக்கிறத விட்டுட்டு எங்க நடக்கிறோமா? இருளிலே நடக்கிறோமா? அதான் சொல்ற,
இருளிலே நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். வெளிச்சத்திலே நடக்க வேண்டினா இருளிலே நடந்து கொண்டிருக்கிறோம். வெளிச்சத்தில் பிரவேசிக்க வேண்டினா இன்னும் இருளில் இருக்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இயேசுவை அறிஞ்சிருக்கிறோம். எல்லாம் இருக்கு. ஆனா இயேசுவை இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் தெரிந்து கொள்ளவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனங்களே, உன் கண்கள் இன்னைக்கு திறக்கப்படணும்னா இருளில் இருந்த நீ வெளிச்சத்துக்கு வரணும். வெளிச்சத்துல இருந்த ஆனா இன்னைக்கு இருளுக்குள்ள போயிட்ட. சூழ்நிலையினால, குடும்ப பிரச்சனைனால, பிள்ளைகளுடைய சூழ்நிலையினால, எதிர்கால வாழ்க்கையினால வெளிச்சத்துல வாழ வேண்டிய நீ இருளுக்கு போயிட்ட. இருளுக்குள்ள நீ போயிட்டு கொண்டிருக்க. நீ யோசிக்கிறாய், இந்த இருளில போயிட்டு மறுபடியும் நம்ம வெளிச்சத்துக்கு வந்துடலாம்னு யோசிச்சுட்டு இருக்க. நல்ல கவனிங்க, இருளுக்குள்ள போனா உன் கண்கள் குருடாக்கப்படும். நிறைய பேர் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பண்ணி கர்த்தருடைய பிள்ளைகளாக வருவார்கள். ஒரு திருமண வாழ்க்கை வரும்போது, ஒரு திருமண காரியம் வரும்போது, ஒரு எதிர்கால காரியங்கள் வரும்போது, இல்லை ஒரு வேலை என்று வரும்போது ஸ்தோத்திரம் அவங்க இருளுக்குள்ள போயிடுவாங்க. அதனாலதான் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அறியாமைங்கிற கல் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அந்த கல் புரட்டப்படாமல் இருக்கிறது. அந்த கண்ணு குருடாக்கப்பட்டுருச்சுன்னா, அறியாமை நமக்குள்ள வந்துருச்சுன்னா, நம்ம தேவையில்லாத காரியத்தை பேசிக்கொண்டிருப்போம். அவங்க பேசிட்டு போறாங்க. இந்த எம்மாவூர் சீஷர்கள் அப்படிதான் பேசிட்டு போறாங்க. இயேசுக்கு என்ன ஆச்சோ, அவருக்கு என்ன நடந்ததோ. இந்த கண்கள் குருடாக்கப்பட்டவன் என்ன தெரியுமா, அவன் சொல்றதான் கரெக்டுமா, சத்தியத்தை புரிஞ்சுக்க மாட்டான். நாங்க சொல்றதான் கரெக்ட், நாங்க சரியான பாதையில போறோம், நாங்க ஜெபம் பண்றோம், கர்த்தர் எங்க ஜெபத்தெல்லாம் கேட்கிறார், எங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம்லாம் செய்யறார். நல்லா கவனிக்கணும், இருள் மாறணும். இருளில நடக்கிற நீ வெளிச்சத்துக்கு ஓடி வரணும். வெளிச்சத்தை ஓடி வரணும். விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், இன்னும் இருளுக்குள்ள இருக்கக்கூடாது. இருள் என்பது பாவத்தை குறிக்கிறது. இருள் என்பது அந்தவாதத்தை குறிக்கிறது. இருள் என்பது சாபத்தை குறிக்கிறது. இருள் என்பது வேதனை குறிக்கிறது. அந்த இருளுக்குள்ளேயே இருக்காங்க. இருளுக்குள்ளேயே இருந்து சாக்கு பேசிட்டு இருக்காரு. இருளுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு தேவையில்லாத காரியம் பேசிட்டு இருக்காரு. அதுல இருந்து வெளியே வரணும். அந்த அறியாமை என்கிற கல் வாழ்க்கையில புரட்டப்பட வேண்டுமானால் கண்ணு திறக்கப்படும். எப்ப கண்கள் திறக்கப்படும், நீ வெளிச்சத்தண்டை ஓடி வரும்போது, வெளிச்சமாக இயேசுவண்டை ஓடி வரும்போது. ஒருவேளை இயேசுவெல்லாம் அறிஞ்சிருக்கின்றது, ஆனாலும் நாங்க எல்லாம் கரெக்டா இருக்கிறோம் அப்படியே சொல்லக்கூடாது. இன்னைக்கு இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசப்பா அப்படி உயிர் தெரிந்த வல்லமை எனக்குள்ள இறங்கி வரணும்னா இருள் விலகணும். அறியாமைங்கிற கல் புரட்டப்படணும். முதல் கல் அறியாமை. எம்மாவூர் சீஷர்களுக்கு அறியாமை. இயேசு அவங்களோடு தான் போறாரு. ஆனா அவங்களால அதை புரிஞ்சுக்கவே முடியல, அதை அவங்களால தெரிஞ்சுக்கவே முடியல. அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அறியாமை என்கிற கல் இயேசுவின் நாமங்களை இன்னைக்கு புரட்டப்படணும், இன்னைக்கு புரட்சி தள்ளப்படணும். கர்த்தருக்கு கிருபை தருவாரா. சரி, இரண்டாவது, அந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை காணக்கூடாதபடிக்கு, இயேசுவை தரிசிக்கக்கூடாதபடி, அந்த உயிர் தெளிந்த வல்லமையை காணக்கூடாதபடிக்கு அவர்களுக்கு இருந்த இரண்டாவது கல் என்ன அப்படின்னா 17ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இரண்டாவது துக்க முகம். பிரியமான விசுவாசிகளே, இன்னைக்கு நீங்க இயேசுவை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருந்து புரட்டப்பட வேண்டிய இரண்டாவது கல் துக்க முகம். சிலர் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் துக்க முகம், என்ன இருந்தாலும் துக்க முகம், வாழ்ந்திருந்தாலும் துக்க முகம், தாழ்ந்திருந்தாலும் துக்க முகம், சாப்பாடு இருந்தாலும் துக்க முகம். சிலர் அப்படியே தான் இருப்பாங்க, அவங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது. இயேசு சொல்றாரு, உங்க துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் என்னவென்று கேட்கிறார். ஏசப்பா கேட்கிறார், எப்பா நீ வழி நடந்து போறீங்களே, நீங்க துக்கமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இயேசு கூட தான் வராரு. அவங்களெல்லாம் பார்க்க முடியல. காரணம் துக்கமுகம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரியமான தேவ ஜனங்களே, ஒரு சின்ன காரியம் தான், ஆனா இயேசுவை காணக்கூடாதபடி அது பெருசா நிற்கணும். துக்கமுகம். 1ஆம் தேதியும் துக்கமுகம், 30ஆம் தேதியும் துக்கமுகம். அவ்வளவுதான். நடந்தாலும் துக்கமுகம், ஓடினாலும் துக்கமுகம், நல்ல சாப்பாடு இருந்தாலும் துக்கமுகம், சாப்பாடு இல்லைனாலும் துக்கமுகம். துக்கத்தோடு போறாங்க. பவுல் புரிந்திருக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை எழுதுறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது.
விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இயேசுவை காணக்கூடாதபடி, தரிசிக்க கூடாதபடி இருக்கிற துக்கம் என்னன்னா லௌகிக துக்கம், உலகத்திற்குரிய துக்கம். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டு அதை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், கலங்கி கொண்டிருக்கிறோம். அந்த துக்கமாக போறாங்க. ஐயோ, இவ்வளவு நாள் இயேசுவோடு இருந்தோமோ, இயேசுவோடு இருந்தோமே, இயேசு மரிச்சிட்டாரே, இனி என்ன நடக்க போதும், இனி என்ன நடக்க போதும், இப்படிதான் ஒரு கேள்விக்குறியோட உட்கார்ந்துருக்கோம். ஸ்தோத்திரம். நம்முடைய உலகமே ஒரு அந்தகாரத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. லாக்டவுன் என்கிற ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம எல்லாம் தள்ளப்பட்டு வேலையை இழந்தவர்கள் உண்டு, ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள் உண்டு, நிம்மதியை இழந்தவர்கள் உண்டு, பணத்தை இழந்தவர்கள் உண்டு. இந்த நிலைமையில துக்கமுகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம், துக்கமுகமா இருக்கிறோம். என்ன செய்யறோம், எப்படி ஃபீஸ் கட்ட போறோம், எப்படி பிள்ளைகளை நடத்த போறோம், எப்படி சாப்பிட போறோம், எப்படி வாழை கட்ட போறோம், எப்படி இந்த காரியத்தை செய்ய போறோம். ஒரு விதமான துக்கமுகம். ஸ்தோத்திரம், துக்கமுகம். ஏன்னா இயேசுங்களோடு இருந்தார், இப்ப இல்லைன்ற ஒரு காரியம் அவர்கள் வந்துருச்சு. நான் கவனிங்க, நல்ல கவனிங்க. எப்ப துக்கமுகம் வரும் அப்படின்னா, நம்ம உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை, யாருமே நமக்கு உதவி செய்யல, நம்ம நம்பி இருந்த இயேசுவை மறைச்சு போயிட்டாரு என்கிற ஒரு நிலைமையில தான் உங்களுக்கு துக்கம் வந்துச்சு. இன்னைக்கு விசுவாசிகள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் நம்மை நடத்துவார், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம். நல்லவர், அவர் வல்லவர். நம்ம ஒருவேளை நினைப்போம், இவ்வளவு நாள் நாங்க வேலை செய்யறதுனால தான் சாப்பிடுறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். கர்த்தர் சொல்றாரு, நீ வேலைக்கு போலனா கூட உனக்கு சாப்பாடு போடுறப்ப, நீ வேலைக்கு போலனா கூட நான் உன்னை உடுத்து வைக்கிறப்ப, நீ வேலைக்கு போலனா கூட உன்னை ஆசீர்வதிக்கிறப்ப. கர்த்தர் சொல்ல, கர்த்தர் உன்னை அதனால வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்ல, வேலைக்கு போகணும். ஆனா அது மேல நம்ம நம்பிக்கை இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கைலாம் கர்த்தர் தான். உழைப்பதற்கு, வேலை செய்வதற்கு பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். லௌகிக துக்கம் சிலருக்குள்ள, உலக பிரகாரமான துக்கம். நமக்கு வேண்டியது என்னன்னா தேவனுக்கு ஏற்ற துக்கம் தான் வரணும். ஐயோ அன்றோட இன்னும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரலையப்பா, இன்னும் இயேசுவை நான் சரியா புரிந்து கொள்ளலையே, இன்னும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பெற்றுக்கொள்ளலையே, இன்னும் ஆவின் மரங்களை பெறலையே, இன்னும் ஆவின் கனிகள் எனக்குள்ள இல்லையே, இன்னும் நான் சரியா ஜெபிக்க வரலையே, இன்னும் பரிசுத்தமடையிலையே, மற்றவரை இன்னும் நான் கர்த்தருக்காக வளரலையே, இன்னும் ஒரு ஆத்மாவில் கூட ஆதாயம் பண்ணலையே, அந்த துக்கம் வரணுமே தவிர எங்களுக்கு நாங்க என்ன செய்ய போறோம், நாங்க எப்படி சாப்பிட போறோம், என்ன எப்படி குடும்பத்தை நடத்த போறோம், அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், அவங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல போறோம், அவங்களை எப்படி நடத்த போறோம், இந்த துக்கம் நமக்கு வேண்டாம். இந்த துக்கம் நமக்கு வேண்டாம். லௌகிக துக்கம் என்னத்தை கொண்டு வருதுன்னா மரணத்தை உண்டாக்குகிறது, மரணத்தை உண்டாக்குது. சிலர் பார்த்து கவலைப்பட்டு அப்படியே ஒடுங்கி போயிடுவாங்க, துக்கப்பட்டு ஒடுங்கி போயிடுவாங்க. துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிற கற்பனை பிள்ளைகளை, துக்கம் என்கிற கல் இன்னைக்கு புரட்டப்படணும். இயேசுவின் நாமத்துல அந்த துக்கம் என்கிற கல் இன்னைக்கு புரட்டப்பட்டாதான் நீங்க இயேசுவை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க குடும்பத்துக்குள்ள இறங்கி வர முடியும். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்க அனுபவிக்க முடியும். அந்த துக்கமுகம் மாறணும், துக்கமுகம் மாறணும். நமக்கு ஏற்படுகிற துக்கலாம் ஆண்டவரை இன்னும் இங்க தேசம் ரட்சிக்கப்படலையாப்பா, அந்த துக்கம் வரணும். என் ஜனங்கள் இன்னும் இயேசுவை அறியலையாப்பா, என் சகோதரர்கள் இன்னும் அறியலையே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஆண்டவரே இந்த ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள், அப்படிப்பட்ட துக்கம் வரணுமே தவிர நாளை தினத்தை குறித்து துக்கப்பட்டு இருக்கார்கள். கர்த்தர் எல்லாம் நேர்த்தியா நடத்துகிறவர், நேர்த்தியா நடத்துகிறவர். இவங்க இயேசுவை காணக்கூடாதபடி ஒரு பெரிய கல் என்னன்னா துக்கமுகம், துக்கமுகம். ஆண்டவரே லௌகீக துக்கம் வேண்டாமா, சொல்லுங்க, லௌகீக துக்கத்துக்கு வேண்டாப்பா. உலகத்துக்குரிய காரியத்தை குறித்து நான் துக்கப்படக்கூடாதுப்பா. உலகத்துல நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போறதில்லை. ஸ்தோத்திரம். உலகத்துல நாம் வாழ்வதற்கு நல்ல வீட்டை கற்றுக் கொடுத்தா, நல்ல குடும்பத்தை கற்றுக் கொடுத்தா, வேலை வாய்ப்பை கற்றுக் கொடுத்தா, நல்ல சரீர சுகத்தை கொடுத்தா, நல்ல பலனை கொடுத்தா, இன்றைக்கு உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பெரிய பாக்கியம். எத்தனை நாடுகள் பாருங்க, ஸ்தோத்திரம், பொருளாதாரத்தில் முன்னேறி கொண்டிருந்த நாடுகள், வல்லரசு நாடுகள், பொருளாதாரத்தில் மேன்மையான இடத்துல இருந்த நாடுகள்லாம் ஒன்றில்லாத ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டு நின்று கொண்டிருக்கிறாங்க. தங்களுடைய பணத்தை நம்பினார்கள், ஐஸ்வர்யத்தை நம்பினார்கள், தங்களுடைய பலனை நம்பினார்கள், இன்னைக்கு கைவிடப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லைனாலும் ஆச்சரியமே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். துக்கம் என்கிற கல் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு புரட்டி தள்ளப்படும். ஏறட்டு பாருங்க, பரலோகத்தை பார்த்தப்பா, இந்த துக்கமெல்லாம் மாறட்டும் சொல்லுங்க. தேவதூதனை கர்த்தர் நீங்க அனுப்பி துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் மாற்ற போறார். இன்னைக்கு ஆண்டவர்களுக்குள்ள வசனத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார், வசனத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார், நம்முடைய வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். நீங்க சொல்லுங்க, துக்கமுகம் எல்லாம் மாறட்டும். துக்கமுகம் என்கிற இந்த கல் புரட்டி போடப்படும்.
புரட்டி போட வேண்டும். சந்தோஷமா இருக்கு, கர்த்தர்கிட்ட சந்தோஷமா பேசணும். தேவ சமூகத்தில் வரும்போது சந்தோஷமா இருக்கு, குடும்பத்தோடு கூட சந்தோஷமா இருக்கு, உங்க பிள்ளைகளோடு கூட சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. துக்க முகம் எல்லாம் மாறும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா துக்கத்தோடு இருப்பாங்க. ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேர் 5 பக்கம் திரும்பிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் அந்த பக்கம், ஒருத்தர் இந்த பக்கம், ஒருத்தர் இந்த பக்கம், ஒருத்தர் இந்த பக்கம். என்னமோ இவங்க தான் அப்படியே உலகத்தை அப்படியே இது பண்ணி ஸ்தோத்திரம் அப்படியே சாதிக்க போற மாதிரி உட்காந்துருப்பாங்க. இல்லை, தேவ பிள்ளைகளை துக்க முகம் எல்லாம் மாறணும். துக்க முகம் மாறணும். ஏசப்பனோடு கூட இருக்கிறார். உலகத்துல யார் இருந்தாலும் இல்லைனாலும் ஏசப்பனோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெறுந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமல் இருக்கும் என்று நம்மேல் மனதிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எதிர்பார்த்த மலைகள் மறந்து போயிருக்கலாம், நம்ம எதிர்பார்த்துக்கிற நம்பிக்கை நம்ம விட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், இயேசப்பா நம்மோடு கூட இருக்கிறார். துக்கம் எல்லாம் மாறட்டும். துக்கம் என்கிற கல் இயேசுவின் நாமத்தில் புரட்டி தள்ளப்படட்டும், புரட்டி தள்ளப்படட்டும். சரி, மூன்றாவது கல்லை குறித்து வாசிக்கிறோம் இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. மூன்றாவது ஒரு கல் என்னன்னா மந்த இருதயம். இயேசு அவர்களோடு கூட போறாரு, கண்கள் மறைக்கப்பட்டுருச்சு. இயேசு அவர்களோடு கூட போறாரு, துக்கமுகமா தான் இருக்காங்க. இயேசு அவர்களோடு கூட போறாரு, மந்த இருதயமா இருக்காங்க. மந்த இருதயம். மூன்றாவது புரட்டி தள்ளப்பட வேண்டிய மூன்றாவது கல் மந்த இருதயம். வேதம் அழகா சொல்லுகிறது, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. மந்த இருதயம், டல்னஸ். சிலர் பார்த்தீங்கன்னா டல்லா இருப்பாங்க, டல்லா இருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, சிலர் சொல்றதை பார்த்துக்கிறேன், இவங்க எல்லாம் தெரியும் ஆனா படிப்புல டல் சொல்றதை பார்த்துருக்கீங்களா? டல், படிப்புல மட்டும் ஒரு டல், படிப்புல மட்டும் டல். சிலர் பார்த்துருக்கோம், நல்லா படிச்சிடறான் ஆனா எப்படி பேசணும் தெரியல, ஞானம் இல்லை, அந்த அதுல டல்லா இருக்கான். சிலர் சொல்லுவாங்க எல்லாம் செய்யறான் ஆனா வேலை செய்ய மாட்டான், வேலையில டல்லா இருக்கான். சிலர் சொல்லுவாங்க. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தேவனை விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம், மந்த இருதயம். சில விசுவாசிக்கு பார்த்தீங்கன்னா 30 வருஷம் விசுவாசிக்குவாங்க. 30 வருஷம். நேற்று ரட்சிக்கப்பட்டவங்க, நேற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் நல்ல ஜெபித்து ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. 30 வருஷம் ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம்? 30 வருஷம் இருக்கும். ஒரு வசனம் தெரியாது, ஒரு வார்த்தை தெரியாது, ஜெபிக்க தெரியாது, வசனத்தை புரிஞ்சுக்க தெரியாது. எதை புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, எதை புரிஞ்சுக்க கூடாது அதை புரிஞ்சுப்பாங்க. மந்த இருதயம், மந்த இருதயம். மந்த இருதயம் என்கிற கல் இயேசுவின் நாமத்திலே புரட்டி தள்ளப்படட்டும், புரட்டி தள்ளப்படட்டும், புரட்டி தள்ளப்படட்டும். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் ஒரு மனுஷனுக்கு மந்த இருதயம் வருது தெரியுமா? இப்போ பிள்ளைகள் படிப்புல ஏன் டல்லா இருக்காங்க தெரியுமா? மந்தமா இருக்காங்க தெரியுமா? அந்த படிப்பின் மேல பிள்ளைகளுக்கு ஆர்வம் இல்லை, அதுதான். சிலர் வேலையில ரொம்ப டல்லா இருக்காங்க தெரியுமா? அந்த வேலையை நேசித்து செய்யறதில்லை, இந்த வேலையை ஒரு வேலையை மேல ஒரு பிரியம் வர்றதில்லை, அதனாலதான் வேலையில டல்லா இருக்காங்க. சிலர் சாப்பாட்டுல டல்லுன்னு சொல்லுவாங்க, சாப்பிடவே மாட்டேங்கிறான், டல்லா இருக்கு. ஏன்னா அந்த சாப்பாட்டினுடைய மேன்மை தெரியல, அதனுடைய ருசி தெரியல, அந்த சாப்பாட்டினுடைய அந்த அருமை அவங்களுக்கு தெரியல, அதனாலதான் டல்லா இருக்காங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசிகளுக்குள்ள, இந்த 2 சீஷர்களுக்குள்ள ஏன் மந்த இருதயம் வந்துச்சு அப்படின்னா, ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம். ஏன்னா அதுல அவங்களுக்கு ஒரு நாட்டம் இல்லை. இயேசு உலகத்தில் இருந்த போதெல்லாம் சொன்னார் சீஷரை பார்த்து, எப்பா நான் மரிப்பேன், 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுதுவேன். ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு வர்றார். ஆனா இவங்க அந்த வசனத்தின் மேல, இயேசு சொன்ன வார்த்தையின் மேல அவங்க கவனம் போகவே இல்லை. இவங்க கவனம்லாம் என்ன தெரியுமா? இயேசுவோடு கூட இருக்கணும், இயேசு எங்க போனாலும் அற்புதம் நடக்கிறது, அந்த அற்புதத்தை பார்க்குறாங்க, எங்க போனாலும் சாப்பாடு கிடைச்சிருது, எங்க போனாலும் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருது, இதையே பார்த்துட்டு போறாங்களே தவிர இயேசு சொன்ன வார்த்தை அவங்க காதுல வாங்கல. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில மந்த இருதயம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பிரசங்கம் வரும்போது அந்த பிரசங்கத்தை காதுல கேட்கறது இல்லை. வேதம் சொல்லுகிறது, காது உள்ளவன் கேட்க கடவுள்.
நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு போயிடும். அப்படியே இல்லை, 2 காதலை வாங்கி உங்க இருதய பலகையில வசனத்தை எழுதணும், வார்த்தைகள் எழுதணும். ஏசப்பா சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள் என்றார். நான் தான் சொன்னேன், அதையாவது கேட்கல, சரி அதை கேட்கல பரவாயில்ல, தீர்க்கதரிசிகளாம் சொல்லியிருக்காங்களேப்பா, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்காங்களே, இப்படி இயேசு வருவார், அவர் பிறப்பார், அவர் அடிக்கப்படுவார், 3ஆம் நாளில் உயிர் தருவார்னு தீர்க்க தரிசனங்களாம் சொல்லப்பட்டிருக்கிறதே, தீர்க்கதரிசிகளாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கூட நீங்க விசுவாசிக்கலையே. அப்போ ஒரு மந்த இருதயம் ஏன் வருதுன்னா, வேத வசனத்தின் மேல ஒரு ஆர்வம் இல்லை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்ன நாளும் ஆராதனையில பார்த்தீங்கன்னா கரெக்டா ஆராதனை ஆமேன்னு சொல்லும் போது வர ஒரு கூட்டம். சிலர் பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் பாட்டெல்லாம் முடிஞ்சு ஆராதனை தொடங்கி பாஸ்டர் செய்தி ஆரம்பிக்கும் போது தான் வருவாங்க. மந்த இருதயம். ஏன்னா ஒரு ஆர்வம் இல்லை, சபை மேல ஒரு ஆர்வம் இல்லை, வசனத்தின் மேல ஒரு ஆர்வம் இல்லை, ஊழியக்காரர் மேல ஒரு ஆர்வம் இல்லை, ஊழியத்தின் மேல ஒரு ஆர்வம் இல்லை, சபையில இருக்கிற ஆசீர்வாதத்தின் மேல ஒரு ஆர்வம் இல்லை. இது எல்லாமே மந்த இருதயத்தோடு கூட தான் இருப்பாங்க. மந்த இருதயம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா மந்த இருதயம் இயேசுவின் நாமத்தில் விலகணும். இந்த கல் புரட்டப்படும். மந்த இருதயம். இன்னைக்கு எதுலனாலும் டல்லா இருப்பேன், ஆண்டவருடைய காரியத்தில் டல்லா இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வசனத்துல மந்த இருதயம் இருக்கக்கூடாது. முன்னேறி செல்லணும், முன்னேறி செல்லணும். வேதத்தை நல்லா வாசிக்கணும். ஏன் கர்த்தரை விசுவாசிக்க முடியல? ஏன் புத்தி இல்லாத மந்த இருதயம்னா வசனத்தை வாசிக்கிறது இல்லை, வசனத்தை வாசித்து வசனத்தை தியானிக்கிறது இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வசனம் பைபிள் இருப்பாங்க, அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். இப்போ அது கூட இல்லை, அது கூட இல்லை. நல்லா சாப்பிட்றோம், நல்லா படுத்து தூங்குறோம், அவ்வளோதான். நல்லா தூங்குறோம், விசுவாசிகள் நல்லா தூங்குறோம். அதிகாலை ஜபம் இல்லை, பைபிள் ரீடிங் இல்லை, ஒன்றுமே இல்லை. நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கோம். என்ன வந்தாலும் பரவாயில்ல, அப்படியே இருப்போம்னு உட்காந்துட்டு இருக்கிறோம். மந்த இருதயம், மந்த இருதயம். இயேசுவின் நாமத்துல வசனங்களை வாசிக்கிற ஒரு அனுபவம் வரட்டும், அபிஷேகம் வரட்டும், வசனத்தை தியானிக்கிற ஒரு அனுபவம் வரட்டும். நிர்விசாரமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு நிறைய வேத வசனங்களை வாசிக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தர் நல்ல நேரங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேதத்தை வாசிப்போம். மந்த இருதயம் என்கிற கல் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே நீக்கப்படட்டும், நீக்கப்படட்டும், நீக்கப்படட்டும். இந்த கல்லெல்லாம் இயேசுவின் நாமத்துல புரட்டி தள்ளப்படட்டும். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார், கண்களை கர்த்தர் திறந்தார். 31ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். உடனே அந்த இயேசுவை அறிந்தார்கள், கண்கள் திறக்கப்பட்டது. எப்போ? அப்பத்தை எடுத்து ஒரு ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பம் என்கிற வேத வசனம். வேத வசனத்தை எந்த அளவுக்கு நீங்க வாசித்து தியானிக்கிறீர்களோ, இந்த வேத வசனம் உங்க கண்களை திறக்கும். இந்த வேத வசனம் உங்க துக்க முகத்தை மாற்றும். இந்த வேத வசனம் உங்க மந்த இருதயத்தை மாற்றும். 3 கல் புரட்டப்படும். 3 கல் புரட்டப்படும். முதல் கல்லு அறியாமை என்கிற கல். மற்றதெல்லாம் அறிவான இயேசுவை குறித்து அறிய வேண்டிய பிரகாரமா இன்னும் அறியாமல் இருக்கும். இந்த கல் புரட்டப்படும். 2வது துக்க முகம். லௌகீக துக்கம் நமக்கு வேண்டாம். துக்க முகம் என்கிற கல் அகற்றப்படும். 3வது மந்த இருதயம் என்கிற கல் அகற்றப்படும். 3 கல் அகற்றப்பட்டு இயேசு வசனத்தை நமக்கு கொடுப்பாரா? வசனம் நிறைந்த வாழ்க்கை நமக்கு இருக்குமானா? வசனத்தை தியானிக்கிற அனுபவம் இருக்குமானா? நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை காண்போம். நல்ல கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை நம்மோடு கூட இறங்கி வந்திருக்கிறது. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். நன்றி ராஜா, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே உண்மையான இந்த காலை வேளையிலே நம்ம ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே ஏசப்பா அப்படி உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும்படி நான் ஜெபம் பண்றோம். இந்த வாழ்க்கையில ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கல்கள் புரட்டி தள்ளப்பட வேண்டிய கல்கள் ஆண்டவரே சாதாரணமா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அது மிகவும் பெரிதா இருக்கிறது. ஏன் பெரிதா இருக்கிறது அப்படின்னா, அந்த கல் புரட்டப்பட்டால்தான் இயேசுவை பார்க்க முடியும். அப்பா இன்னைக்கு ஆண்டவரே கீழே பார்த்து கொண்டிருக்கிறவங்கலாம் மேல கண்களை ஏறெடுத்து பார்க்கட்டும், ஏறெடுத்து பார்க்கட்டும்ப்பா. ஆண்டவரே அந்த கல்லை, ஆண்டவரே கல்லெல்லாம் திறக்கும்படி ஒரு தேவதூதனை அனுப்பி கல்லை திறந்தது போல, கல்லை புரட்டி தள்ளினது போல வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கல்கள் புரட்டி தள்ளப்படட்டும். ஆண்டவரே இயேசுவை காணக்கூடாதபடி ஆசீர்வாதத்தை, உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, உயிர்த்தெழுந்த
வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள், உயிர்த்தெழுந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள், வாழ்க்கையில் இருக்கிற அந்த கல்கள் எல்லாம் புரட்டி தள்ளப்படட்டும். அறியாமை என்கிற கல் புரட்டி தள்ளப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துக்கமுகம் என்கிற கல் புரட்டி தள்ளப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். மந்த இருதயம் ஆண்டவரே என்கிற கல் புரட்டி தள்ளப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுங்கப்பா. நாளில் அதிகமாய் வசனத்தை வாசிக்கட்டும், வசனத்தை ஆண்டவரை தியானிக்கட்டும், வசனத்தின்படி வாழ ஆண்டவரை விசுவாசிகள் ஒப்புக் கொடுக்கட்டும். அவங்களுடைய ஆண்டவரை அப்பா கனநித்திரை நாவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அதிகமாய் ஜெபிக்கட்டும்ப்பா, அதிகமாய் வேதத்தை வாசிக்கட்டும். ஆண்டவரை அதிகமாய் தேவனோடு கூட நேரத்தை செலவு செய்யட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திரும்ப வெளிப்படட்டும், நாம மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திரும்ப வெளிப்படட்டும் பா, திரும்ப வெளிப்படட்டும், திரும்ப வெளிப்படட்டும்ப்பா. ஒவ்வொருவர் மீதும் அன்பின் கரம் இறங்கி வரும்படி ஆண்டவரே அப்படி உயிர்த்தெழுந்து வல்லமை இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியை பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த வசனத்துக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரம். இந்த வசனத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த 3 கல்லை என் வாழ்க்கையில புரட்டி தள்ளப்படட்டப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் புரட்டி தள்ளுவார். தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி வரும், குடும்பத்துக்குள்ள இறங்கி வரும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயிர்த்தெழுந்த சகல ஆசீர்வாதத்தையும் உயிர்த்தெழுதலில் இருக்கிற சகல நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் சகவாசமும் காவலும் நம் அனைவருடைய நினைவுகளுடைய வருகை வரை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Happy Easter. Happy Easter.